சங்கத்துக்கு போனா சங்கத்திலையும் பிரச்சனை, வீட்டுக்கு போனா வீட்டு பெண்டாட்டியோடையும் பிரச்சனை, வண்டியில வந்தாலும் வண்டியிலையும் பிரச்சனை. எத்தனை பிரச்சனை ஒரு மனுஷன் சமாளிக்கிறது. சமாளிக்கிறதுன்னா சாமானியப்பட்ட விஷயமா? இருக்கட்டும். இருந்தாலும் கூட மனுஷனா பிறந்தா நன்றி உணர்வு இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு 4 இடத்துக்கு போகும்போது ஒரு மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாது. எந்தெந்த இடம் தெரியுமா? நம்மளை 10 மாதம் சுமந்து விட்ட தாயந்தையை பார்க்கும்போது இந்த தொந்தி நடுங்க தொடர்நடுங்க ஈகடிக்காம இடுமை வளர்த்தா பத்தியா, தாயை பார்க்கும்போது ஒரு மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாது. 2வது யாரை பார்க்க தெரியுமா? நம்ம கற்றுக் கொடுத்த குரு இருப்பாரு. வாத்தியாரை பார்க்கும்போது ஒரு மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாது. அன்னைக்கெல்லாம் வாத்தியாரை பார்க்கணும்னா ஒரு வெத்தலாக்குனாச்சு மனுஷன் வாங்கிட்டு போனேன். ஏன்? வாத்தியார்கிட்ட பாடம் கற்றுக்கலாம். இன்னைக்கு வாத்தியாரே போன போட்டு சொல்லிடுறாரு, தம்பி ஒரு கட்டிங் இருக்குது பத்தல, இன்னொரு கட்டிங் வாங்கிட்டு வாங்க. அப்ப சொல்லி கொடுக்குற வாத்தியார் இந்த நிலைமையில இருந்தா கத்துக்கிற மாணவன் என்ன நிலைமையில இருப்பேன்? 3வது யாரை பக்கம் தெரியுமா? கூட பிறந்த சகோதரி அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இந்த தொப்புள் கொடி உறவுனா நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி மட்டும்தான். கட்ட காடு ஒரு வரைக்கும் செஞ்சு ஓஞ்சி போயிடணும். சீர்வரிசை 40 நல்ல மனுஷனா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒன்னனுக்கே செலவுக்கு காசு இல்லை, நான் தாண்டி கொடுத்து அனுப்பினேன். இதே கொஞ்சம் இழுவரியான ஆளா இருந்தா ஓடி மூதேவி ஒன்னனுக்கே காசு இல்லை, நான் தாண்டி கொடுத்து அனுப்பினேன். அந்த மாதிரி குழம்பு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காணாமப்பட்டது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. யாரவர் எங்கிருந்து வருகிறார் என்று சென்று ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் அல்லவா? வாருங்கள் சுவாமி. காடகத்தில் பாட்டு பாடும் செந்தமிழ் நாடக போதினிலே இப்ப தேன் வந்து பாயுது காதை தந்தையார் நாடக பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சிலே வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வையகம் போற்றும் தமிழ்நாடு, வள்ளுவன் முதல் பெரியவன் முதல் சிறியவன் வரை பேசும் ஒரே மொழி தமிழ் மொழி. எந்த ஒரு நாட்டிலாவது எந்த ஒரு மொழிகளுக்காவது தாய்மொழி என்ற பெயர் நாமம் இருக்கிறதா? இருக்கிறது இல்ல, தமிழா கிடையாது. நம் நாட்டிற்கு மட்டுமே தாய் நாடு தமிழ்நாடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வாடையிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு வாடுறாங்க. அதே போலவே நம்ம தமிழர்கள் வந்தாறு வரவேற்கக்கூடிய வந்தமிழ்நாட்டின் செந்தமிழோடு பாடலை பாடி என்னை வரவேற்கக்கூடிய தாங்கள் யார்? பாருங்க சாமி. எங்க இருந்து வர்றீங்க? தெரியாம கேட்கிறேன். உள்ள இருந்து வர்றேன். ஏன் எதுவும் தவறு செய்தீரா? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் போகல. வேறு காட்டுக்குள்ள இருந்து வர்றேன். காட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றீங்க? ஆமாங்க. நான் உள்ளே இருந்து வர்றேன் அப்படிங்கிறது தவறாக நினைக்கிறேன். யாரு நீங்க? நீங்க யாரு? உங்களை யாரு நான் கேட்டிருக்கேன். இல்ல, உங்களை யாருன்னு கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இல்ல, நானும் உங்களை பார்த்து யாரு நீங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்க பதிலை காணவில்லை. என்ன தெரியலீங்களா? கேட்டாலும் சொல்லுவீங்களா? கேட்டா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபிஷேக பிரியா சிவா, ஓஹோ, அலங்கார பிரியா விஷ்ணு, சரி, சுவஸ்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியர் கந்தன், கனகப்பிரியர் நாரதர் என்ற உலகம் முழுவதும் என்னை பார்த்து அழைப்பார்கள். அப்படிங்களா? ஆமாங்க. நாரதரா? ஆமாங்க. நீங்களா? ஆமாங்க. உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக நீங்க நாரதர்? நான் தாங்க நாரதர். இவர் நாரதராமியா? நான் தாங்க நாரதர். என்ன நான் நம்பவே மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? நேற்று தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வேஷம் போட்டு காசு வாங்கி கழுதிங்களா இல்லையா? அவங்க வேற ஒண்ணு. அப்படியா? நாங்க வேற, நீங்க வேற. அவங்க வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. அவங்க வயிற்று பசிக்காக அவங்க ரோடா வீடு வீடா பிச்சை எடுப்பாங்க வேஷம் போட்டு. நம்ம இப்படி ஊர் ஊரா வேடம் அடையா பிச்சை எடுக்கிறோம். ரெண்டும் ஒண்ணுதான். அந்த தொழில் இந்த தொழில் வேறையா? நம்ம கௌரவமா வாங்குறோம். என்ன கௌரவமா வாங்குறீங்க? அப்புறம் காலையில கூத்தாடிட்டு சம்பளம் வாங்கிட்டு போறோம். இல்லங்க, அப்படி கிடையாது. உலகத்தில் நாடக நடிகர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அப்படிவாங்க. ஏன்னா அதிகாரம் பூசுவது அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு யார் நீங்க? நான் தான் நாரதர். அப்படிங்களா? வந்திருக்கேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு வீரத்தேவன். நீங்க தானா? ஆமாங்க. நீங்க யாருக்கு பிறந்தீங்க? யாருக்கு பிறந்தீங்க?
என்னையா யாருக்கு பிறந்தேன்? மனுஷனுக்கு தான் பிறந்தேன். அது சரிங்க. அம்மாவுக்கா அப்பாவுக்கா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்து தான் பிறந்தேன். எனக்கு புரியல. மகாபாரதம்னு ஒரு நூல். சரி. இந்த நூலில் ஒரு இரு தாய்க்கும் ஒரு பிள்ளை. ஒரு தாயோட கருவில் தலையும் மறு தாயோட உடம்பில் கருவறையில் என்ன இருந்தது? முண்டமாகப்பட்டதும் இருந்தது. பிறகு ஒன்றாக சேர்க்கப்பட்டது. சரி. அப்படி உன்னை பெற்றாங்க உங்க அம்மால பாடு? அப்படி கிடையாதுல்ல. அப்புறம் எப்படி நீங்க உங்க அம்மாளுக்கு அப்பாளுக்கு மறுப்பேன் சொல்றீங்க? ஐயோ, ஊர்ல சொல்லி என்னை செருப்படி வாங்க வைக்கிறீங்க. நான் ஒன்னும் தவறா சொல்லலையே. இல்லைங்க, எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? வீட்டுலங்க. வீட்லயா கல்யாணம் நடக்குது? கோயில்ல நடந்துச்சு. கோவில்ல மட்டுமா நடக்கும்? அங்கதாங்க. அப்புறம் மண்டபத்துல நடக்கும். நடக்குது இல்ல? ஆமா. ஏன் கல்யாணம் பண்றாங்க? கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? சந்தோஷமா இருக்கணும்னு. சரி, மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கிறது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். சரி. ஆடு மாடு கோழி நாய் நரி புலி இதெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம்? ஒன்னோட இன சேர்க்க தானே. அது காரணம் நம்மளுக்கு ஓர் அறிவு கூட. சரி. விலங்குகளுக்கு 5 அறிவு. ஆனால் ஏன் மனிதர்களுக்கு 6 அறிவு கொடுத்தாரு தெரியுமா கடவுள்? ஏன் கொடுத்தாரு? எதை பேச வேண்டும், சரி, எதை பேசக்கூடாது என்று ஆராய்ந்து அறிந்து பேச வேண்டும். அந்த அறிவோட பேரு பகுத்தறிவு. பகுத்தறிவு. அகத்தியர்னு ஒருத்தர் வாழ்ந்தார் நம்ம நாட்டுல. வாழ்ந்தாரு. அகத்தியர் இருந்தாரா? சாதாரணப்பட்டவரா? அப்புறம் தமிழுக்கு பெருமையை சேர்ந்திருக்கிறாரு. சரி. நீங்க பெரியவங்க, உங்களை மரியாதையாக நான் அழைக்க வேண்டும். வா அப்படின்னா அது மரியாதையா இருக்குமா? அல்ல, இருக்காது. இருக்காது. வாருங்கள், ஆடு மாடு கூட்ட மாதிரி ஆயிப்போம். அமருங்கள் அப்படின்னு அழகாக ஒருமை பால் சாப்பிடுங்க. ஒருமை பன்மையை வகுத்து வைத்தவர் அகத்தியர். இலக்கணத்தை உகத்தார் யாப்பு சொல் பொருள் அடி இலக்கணம் அப்படின்னு இந்த இலக்கணத்தை 5ஆக வகுத்து தமிழுக்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். அப்படின்னா சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இல்ல, அதே போல பெருமையை சேர்க்கணும். நாளைய மேடை கிடைச்சிச்சா சரி, மேடையில போய் தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா புண்ணியம் கிடைக்காது. என்ன காரணம்னா நம்ம வேற எங்கேயுமோ நாடகம் நடத்திட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல, தாயோட முன்னாடி, கண்டிப்பா தெய்வத்தோட முன்னாடி எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேசணும். ஏன்னா இனிய உணவாக இன்னாத கூறல். சரி. கனி இருக்க காய் கவர்ந்தற்று. ஒரு அழகிய மாமரம் இருக்குன்னா சரி, மாமரங்களில் 1000 காய்கள் இருக்கு, 1000 பழங்கள் இருக்கு. எதை நீ புசிக்க வேண்டும்? அதைத்தான் புசிக்க வேண்டும். இருக்கிறதோ நல்ல பழமாக எந்த பழமாகப்பட்டது இருக்கிறதோ அதை மட்டுமே சாப்பிட முடியும். அதை விட்டு விட்டு எல்லா பழத்தையும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, வேதனையாகி போயிடும். அதான் கற்பவை கற்ற பின் நிற்க எதை கற்றாலும் கூட எப்படி தெளிவாக கற்க வேண்டும். அதனாலதான் பெரியவங்களாம் அப்பவே இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு வழியை வகுத்தார்கள். ஆமாங்க, கற்றவருக்கு சென்றவா சிறப்புன்னு இருக்கு. ஏன்னா போனா 4 பேர் போன பாதையில் போக வேண்டும். ஒரு வழி பாதையா இருக்கணும். சுந்தர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். சரி. போற்ற வேண்டும் என்றால் யாரை பார்த்து போற்ற வேண்டும்? இவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்று எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். மாதாவிதா குரு தெய்வம் அவர்கள் போற்றுமாறு நம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். ஏன் வரணும்? எதற்காக வாழ்றோம்? சரி, தெரியாம ஒரு மனிதன் வாழக்கூடாது. பிறந்தா என்ன சாதனை பண்ணணும், என்ன சாதிக்கணும்னு ஒரு நாளைக்கு பேர் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு 21,600 மூச்சை விடுறாங்க. விடணும். என்ன காரணம்? கடவுளுடைய அமைப்பு. ஆமா, நீங்க அருமையா பேசுறீங்கல்ல. சரி, வீரதேவன் சொன்னீங்க. அந்த பேருக்கு உங்களுக்கு என்ன சம்மதம்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? 300 பேர் இருந்தாலும் சொல்லட்டு அடிப்பேன். சொல்லட்டு 500 பேர் இருந்தாலும் ஏறிக்கிட்டு அடிப்பேன். எதுல ஏறிக்கிட்டு அடிப்பீங்க? 10 பேர் இருந்தாலும் படுத்துக்கிட்டே அடிப்பேன். இங்க வரவே இப்படி பேசாதீங்க. இல்லங்க, உண்மையை சொல்றேன். உண்மையே. ஆமா, ஏன்னா பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்க. பொறி உருண்டை கிடையாது. ஆமா, போகத்த வாய்க்கு பொறி உருண்டை வாங்கி தின்னுட்டு போட்டுக்கல்ல கூட கிடையாது. அப்படியா? இப்ப விக்குது பாருங்க, 1 ரூபாயில போல ஒண்ணு. ஆமா, அந்த போல பாக்கெட் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதனால பொய் பேசாதீங்க. சரி. இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணு பொய்யெல்லாம் பேசல. இல்ல, ஏதாவது ஒரு திறமை நீங்க பண்ணிருக்கீங்களா? சாகசம். 3 மூட்டை பொரிய ஒத்த கையில தூக்குவேன். ஓர வறுப்புல தாண்டி அடிப்பேன். புரியல எனக்கு. இல்லங்க, 500 பேர் நாள் நின்று அடிப்பேன்னு சொன்னல. ஆமா. என்னத்தாங்க? மூத்திரத்தை அப்படியே சொல்லந்து சுத்தி அடிப்பேன். அந்த அளவுக்கு தைரியமான நல்லா போயிடுச்சு சார். ஆமாங்க, அதுதான் அந்த பேர். அதனாலதான் உங்களுக்கு வந்துட்டா? ஆமாங்க, வீரத்தவே எங்க அப்பா வச்சாரு. உங்க அப்பா வச்சாரு? எதுல வச்சாரு? வாயிலங்க. யார் வாயிலங்க? ஏன் வாயில? உங்க வாயில ஏதோ வச்சாரு? அவர் வாயிலால நமக்கு பேர் வச்சாரு. அவர் வாயால உங்களுக்கு பேர்
வச்சாரு. குழந்தை சரி பிறந்த உடனே இது வைப்பாங்க. எது வைப்பாங்க? சேன தண்ணி. ஏய் அதாங்க சீனி தண்ணி. ஏன் வைக்கிறாங்க? ஐயா குழந்தை சந்தோஷமா இருக்கணும். பிறக்கணும் போது ஒரு இனிப்போட பிறக்கணும். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எப்படி பிறக்குது? அது பிறக்கும் போது அப்படித்தான் பிறக்குது. எப்படி பிறக்கணும்? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டேவா பிறக்க? அழுதுகிட்டே அழுது கொண்டே பிறக்கணும். ஏன் அழுது கொண்டே பிறக்குது? ஏன் வலி வேதனை உள்ள கிடந்த எனக்கு தானே தெரியும். அதுக்காண்டியா யாருக்குது? அப்புறம் புது உலகத்திற்கு என்ன என் தாயாகப்பட்டவள் என்னை வெளியில் கொடுத்து விட்டால் சரி, ஆகவே என்னுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீராகப்பட்டது வருகிறது அப்படின்னு ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக அழுகும். அதே தாயோட மேல பாசத்தை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்தோம் என்றால் நம்ம இறந்த பிறகு நம்ம பிறக்கையில அழுதோம். ஆமா நம்ம ஒருத்தர் தான் அழுதான். ஆனா நாம் ஒருவேளை இறந்து விட்டோம் என்றால் ஊர் ஜனமே அழுகுது, உலகமே அழுக வேண்டும். ஆமா அப்ப எப்படி வாழணும்? மனுஷன் பிறந்தாலும் அழுகுறான், செத்தாலும் அழுகுறான். பாருங்க, ஓரட்டி ஆடாத ஆட்டம். ஆட்டம் ஓரட்டில் ஆடாத ஆட்டம்னா என்ன? ஓரட்டில சந்தோஷமா ஆடாத ஆட்டம். ஆடி ஓடி ஓடி விளையாடு பாப்பா. ஆமா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கண்டிப்பா கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாத பாப்பான்னு. காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல கல்வி கொடுக்கும், நல்ல பாட்டு, விளையாட்டு. நீங்க சொல்றது இப்ப அழகாக நல்லா பேசுறீங்க, இப்ப அறிவா பேசுறீங்க. சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு சுப்பிரமணிய கடவுளை வேண்டுறேன். சுப்பிரமணியன் அதிகாரு என்னோட குல கடவுள், சுந்தரத்திற்கு சொந்தமானவர். ஆமாங்க, 1000 மணிகளை கொட்டி ஆமா அங்கும் இங்கும் மயில் மீது ஏறி வலம் வரக்கூடியவர் தானே முருகப்பெருமான். ஆமாங்க, கந்தருக்காக தாங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமா, சரி இவ்வளவு இதா பேசுறீங்க. சரி, அம்மா வேற என்ன? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை என்றால்? நங்கை என்றால் பெண். மோகினினா அழகு. உங்க அம்மா அழகான பெண்ணா? ஆமாங்க. அப்புறம் என்ன அசிங்கமான பொண்ணா? அழகுனா எதுங்க அழகு? அழகுனா எது அழகு? அவங்களுக்கு உள்ளதே அழகு. உள்ளம் பெருங்கோவில், மூன்றுடமே ஆலயம். ஆலயம் வல்லப்பரலாருக்கு வாய் கோபுர வாசல். தெல்ல தெளிதார் ஜீவன சிவலிங்கம். கள்ள பொழை புலன் ஐந்தும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலங்களும் காணா மணி விளக்கினார். ஒரு பெண்ணை பார்த்த உடனே முகம் என்பது அழகா இல்ல, அந்த பெண்ணாகப்பட்டவள் நம்மை பார்த்து வரவேற்பாகப்பட்டது கொடுக்கணும். எப்படி வாங்க அமரு அப்படின்னு வந்த உடனே கவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறார். தண்ணீரை கொடுத்தோம் என்றால் பகையாளியாக இருந்தாலும் உறவாளியாக மாறி விடுவார். சரிங்க, அதை உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாதுன்னு இருக்கேன். ஆமா, நிறைய பேர் அப்படித்தானே வாழ்க்கை. என்ன பண்றது? பொய் சொன்னாரு பகுதி வாழ்க்கை பொய்யில தானே போயிட்டு இருக்குது. கல்விக்கண் பிறந்தவர் யாரு? கல்விக்கண் திறந்தவர் கர்மவீரர் காமராஜர். ஆமா, சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமிக்கும் பிறக்கப்பட்டவர். சாதாரணப்பட்டவரா? சாமானியப்பட்டவர் இல்ல. பள்ளிக்கூடங்களுக்கு மதிய உணவுங்கிற திட்டத்தை முதலாக அமல்படுத்தியவர் தான் கர்மவீரர் காமராஜர். ஏழை பல்லாளர், படிக்காத மேதம், 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவருடைய படிப்பு. அதுக்கு மேல தன் மாமனுடைய அரவணைப்பில் வாழ்கிறார், வளர்கிறார், வெவ்வேறு தொழிலை வளர்த்துக் கொண்டார். பிறகு முதல்வரானார். ஓராறு வீதி வழியாக ஒரு சிறு பையனை பார்த்து, அப்பா இப்படி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, பள்ளிக்கூடம் போக வேண்டும் ஆசை இல்லையா? ஐயா இல்ல, ஆடு மாடு மேய்ச்சாத என் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும், சோத்துக்காக மேய்ச்சுதான் ஆகணும்னு நானா. இப்ப சோறு தான் எனக்கு பிரச்சனை. ஆமா, அந்த சோத்தை நான் போறேன். பள்ளிக்கூடத்துக்கு வருவியானா? போய் படிங்க. முதலாக இந்த தமிழகத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் கர்மவீரர் கல்விக்கண் காமராஜர். என ஒரு பேரை சொல்லும் அளவுக்கு தகுதி வயது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். இன்னைக்கு பேசணும்னா நிறைய பேசலாம். இப்படித்தான் போக வேண்டும் என்று வழி வகுத்து சென்றார்கள். ஆமாங்க, எப்படி வாழ்ந்தால் என்ன என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழ வேண்டும். காக்கை கூட்டத்தை பாருங்கள், கூட்டம் கூட்டமா வாழும். ஒரு காக்கைக்கு அன்னத்தை வச்சீங்கன்னா இன்னொரு காக்கா வந்து அது மட்டும் சாப்பிடாது, தன் இணைத்தார்களை வளைத்து சாப்பிடும். இந்த 4 காக்காவை சேர்த்து கூப்பிடும். அதே ஒரு நாய்க்கு சோத்த வச்சீங்க அது மட்டும் திங்குமா? அது மட்டும் தான் திங்க. அது மட்டும் திங்க. ஒரு இனத்தை சார்ந்த ஒரு நாயை கூட பக்கத்தில் விடாது. சரி, ஆனா நன்றி உள்ள ஜீவனை எதை சொல்றான்? நாயத்தையே சொல்றான். நாயத்தானே சொல்கிறான். கடைசி வரைக்கும் கட்ட கால ஒரு வரைக்கும் கூட இருந்தாலும் நாயதே மட்டும். இன்னொன்னு, கடைசி காலங்கள் நாம் இறந்தாலும் கூட நம்ம கூட வரக்கூடியது என்ன? புண்ணியமும் பாவம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய
மிகப்பெரிய வாழ்ந்த பிறகு சொர்க்கமா நரகமா வழிவகுக்கக்கூடியதுதான். செத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனோட உயிர் இவன் நல்லவனா கெட்டவனான்னு நீ சொல்ல முடியும். ஏன்னா இன்சானோட பிறகு சிரசே பிரதானம், சிரசிற்கு கண்கள் பிரதானம், கண்களுக்கு இமைகள், இமைகளுக்கு விழிகள். விழி இல்லைன்னா பார்க்க முடியுமா? முடியாது இல்ல, பார்க்க முடியாது இல்ல. அதே போல விழியால பாக்குறீங்க, அருமையா பேசுறீங்க. ஆமாங்க. உங்க அப்பா பேர் சொல்லல. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். ஓ அவர்தானே? ஆமாங்க. என்ன வேலை பாக்குறீங்க? காவல் பாக்குறேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. யாரு? நானு. சரி. என் ஆளு புள்ளி. சரிங்க. அடுத்து என் தங்கச்சி வள்ளி. சரிங்க. அந்த வள்ளிங்கிற பெண்ணை கூட்டிட்டு வந்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தா ஆசீர்வாதம் கொடுப்பேன். நல்ல வேலை என் புள்ளிய கூப்பிடாம விட்டீங்க. இல்லங்க, ஆசீர்வாதம் கொடுக்கத்தானே. அப்படிங்களா? உங்க அப்பா பேரு பிரம்மாங்க. பிரம்மாவா? ஆமா. பிரம்மா மேனா? ஆமாங்க. என்ன சொல்றீங்க? அங்க அப்பா பிரம்மா தாங்க. கொத்த கடையில கோழி கடை வச்சிருந்தாரு அவரு. டேய், அவர் வேற ஆள், அவர் பரமன். எங்க அப்பா பரமன். பிரம்மனா? ஆமாங்க. உங்க அம்மா பேரு? கல்விக்குரியவர் தலைமகள் கலைவாணி. அப்ப தமிழ் செல்வி உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து 216, ஐய எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்கும் எங்க அம்மா தான் சொந்தக்காரி. அப்படிங்களா? நாவிலிருந்து பேச வைக்கக்கூடியவள். ஓஹோ, உங்க அம்மா? ஆமாங்க. அப்ப தட்டுவாளிங்கிறாளே. தாமரை என்ற மலர் மீது குடி இருப்பதால் என தாமரை எப்படி இருக்கு? விரிஞ்சிருக்கும், தட்டை போல இருக்கும். ஆமா. அமர்ந்திருக்கக்கூடியது வாணி. வாணி. அப்பா உங்களை தட்டுவாணிங்கிறது தவறான வார்த்தைகள் கிடையாது. இம்போர்ட் பேசணும். தாமரை செல்வின்னு சொல்லுவாங்க. ஆமா, தாமரை செல்வி. ஆமாங்க. ஆளே காணாங்க. அவங்க வர மாட்டாங்க. ஏன் எங்கேயோ போனாங்கன்னு தெரியலப்பா. அவங்க அதெல்லாம் இருக்கட்டும். சரிங்க, கூட்டிட்டு வரீங்களா? யார புள்ளிய கூப்பிடுறேன். சரி, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாக கூப்பிடவா? அழைத்து வாருங்கள். அடியே ஜில்ஜு, அடியே மல்லாக்க, அடியே ஜிஜிலு குட்டி, வாடியே ராசாத்தி,